வணக்கம். வணக்கம். செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே ரொம்ப அலறுவாங்க. செவ்வாய் தோஷம் அப்படின்னா உங்களோட பார்வையில என்ன? என் பார்வையில செவ்வாய் தோஷம்னா ஒண்ணுமே கிடையாது. ஜலதோஷம்னா எனக்கு தண்ணி கெட்டு போச்சு. அதனால தோஷம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம மொழி கிடையாது. ம். வடமொழி. அதே மாதிரி ஏற்கனவே சொன்னேன்ல, காய்கறி, பழம், ஃப்ரூட்ஸ்ல காய்கறி, பழம், கீரையில எல்லாம் அணுக்கள் உயிரோட இருக்கும். ஒரு நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை கொன்ன உடனே அது அணுக்கள் செத்துரும். 2 மணி நேரத்துல நம்ம உடம்புல இருக்கிற பொருள எடுத்துறணும். அப்படி இல்லன்னா அந்த பொருள யூஸ் பண்ண முடியாதும்மா. செத்த 2 மணி நேரத்துக்குள்ள. அதே மாதிரி ஒரு உயிரினம் செத்துருச்சு அப்படின்னா, அதனுடைய அணுக்கள் செத்துரும், பாக்டீரியா வந்துரும். அதனால கொன்ன பாவம் தின்ன போச்சு. 2 மணி நேரம் நாம உயிரோட வாழணும்னா, நாம பிறக்கும் போதே தந்தையினுடைய உயிர் அணுங்கிற சத்தை எடுத்துக்கிட்டும், தாயினுடைய வயித்துல இருந்து அவங்க உடம்புல இருக்க மொத்த சத்தை எடுத்து தான் வெளியில வரும். ஒரு குழந்தை பிறந்தான ஒரு தாயினுடைய உடல் அமைப்பே மாறிடும். சத்துக்கள் மிக குறைஞ்சிடும். அப்போ அந்த சத்து நம்ம உடம்புல குறையறதுனாலதான் தாய். அதே மாதிரி இயற்கையில ஒரு செடியை புடுங்கி கொன்னுடுறோம். பழத்தை செடியிலிருந்து புடுங்கி அதனுடைய அணுக்கள் சாகாது. அப்ப நாம உயிரோட வாழணும்னா உயிர் உள்ள அணுக்களை சாப்பிடணும். செத்த பொருளை சாப்பிடக்கூடாது. வார கணக்குல வச்சு சாப்பிடுற. இதுல வேற வெள்ளைக்கோழி நிறைய திங்கிற. அதுக்கு பேர் தாலி அறுத்தாங்கோழின்னு எங்க ஊர்ல ஒருத்தர் சொன்னாரு. விதவையாவே தெரியுதுடா, அதை தின்னா விதவையா தான் தெரியணும். கொஞ்சம் கலர் கோழியா, கலர்ஃபுல்லா இருக்கிற கோழி, நாட்டுக்கோழி தின்னுடா கொஞ்சம் நல்லதுன்னு. அவர் சொன்ன விஷயம் சிம்பிள், ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ நம்மளுடைய அணுக்கள் உயிரோட இருக்கணும். நாங்கள் எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டோம். எந்த உயிரை கொண்டாலும் பாவம், அந்த உயிர்களை கொடுமைப்படுத்துவது பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் தெரியுது. அவங்க எல்லாம் செத்து அழுகி போன பொருளை திங்க சொல்லுங்க. ஏன்னா அதுலதான் உயிரணுக்கள் இருக்காது. இது உயிரணுக்கள், உயிருள்ள பொருள் காய்கறி. அதே மாதிரி செவ்வாய் தோஷம் அப்படின்னா, சல தோஷம் அப்படின்னா மொழி உள்ள கலந்துச்சு. நான் வெச்சு இது வேற மொழி. உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள் தமிழ். அதே மாதிரி ஜல தோஷம் வேற மொழி, வடமொழி. செவ்வாய் தோஷம் பாருங்க, இந்த ராசியில ரிஷபம் சா, மேஷம் சா, எல்லாத்துலயுமே கலந்தாச்சு. அப்போ அந்த அன்ன பறவை மாதிரி பால் எது தண்ணி எதுன்னு பிரிச்சு எடுக்க தெரியணும். நல்லது எது கெட்டதுன்னு தெரியணும். அப்ப செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடுவான். வாழை மரத்துக்கு தாலி கட்டுவான். அவங்க வாழை மரங்கிறது யாரு? முத பொண்டாட்டி. அப்போ முத பொண்டாட்டி எதுக்கு கல்யாணம் எதுக்கு பண்றோம்? குடும்பம் நடத்த, தலைமுறையை வளர்த்துக்க. அப்போ வாழை மரத்துல ஒருத்தங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழை இலையில படுக்க வைப்பாங்க. நெருப்பு பிடிச்சிக்கிச்சு வாழைத்தண்டு சாரை புழிஞ்சு ஊத்துவாங்க. நம்ம பாடியில ஹீட் அதிகமாகி உஷ்ணமாயிடுச்சு, அதாவது கிட்னில ஸ்டோன் வந்துருச்சுன்னா வாழைத்தண்டு சாறு குடிப்போம். நமக்கு மோஷன் பிரச்சனை, ஹீட்னால மோஷன் பிரச்சனை வந்துருச்சு, வாழைப்பழம் சாப்பிடுவோம். மூளை வந்துருச்சு, தண்ணி அதிகமா குடிப்போம். அப்ப அந்த வாழை மரம் என்ன சத்து அதிகமா இருக்கு? நீர் சத்து அதிகமாகவும் நீர்நிலைகள் உள்ள. அப்போ முத பொண்டாட்டி செவ்வாய் தோஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாடி அதிகமா உஷ்ணம் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற, ஒரு பையனை கல்யாணம் பண்ற. ரத்த சூடு அதிகமா இருக்கும், உஷ்ணம் அதிகமா இருக்கும். இல்ல அதனுடைய அந்த ஹீட்டினுடைய தன்மை மாறுபட்ட நிலையில் இருக்கும். அதுக்கு தகுந்த உணவை எடுத்துக்கன்னு அவன் மறைவா சொன்னது. செவ்வாய் தோசைனா வாழை மரத்துக்கு தாலியை கட்டுறது. போற போக்குல மார்க்கெட்ல ஒரு வாழை மரத்தை வாங்கி அந்தால ஒரு அரிசியில குத்தி வச்சு தாலியை கட்டிட்டு அச்சதையை போட்டா, செத்ததுக்கு அப்புறம் தான் அச்சை தூக்குறான. இந்த உடம்பு அழிஞ்சதுக்கு அப்புறமா அச்சை தூக்கி வாயில வாக்கரிசி போட்டு தான் அனுப்புறோம். அந்த மாதிரி தானே நீங்க போடுறீங்க. அப்போ பொருள் அழியாத ஒரு விஷயம் செத்ததுக்கு சமம் இல்லையா? ஒரு விஷயத்தினுடைய பொருள். செவ்வாய் தோஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்? செவ்வாய் அப்படின்னா நெருப்பு, அது ஹீட்டு. எந்தெந்த இடத்துல இருந்தா உனக்கு அதனுடைய தன்மை. மறைவிடத்துல இருந்த, இங்க லக்னமே தப்பா இருக்கு, இங்க செவ்வாய் தோஷமே சரியில்லை. அப்போ செவ்வாயின் தோஷம் அப்படின்னா செவ்வாய் கெட்டு விட்டது. அதனுடைய நெருப்பின் தன்மை நம்ம உடல்ல என்ன பாதிப்பை கொடுத்திருக்கு? கொங்கு மண்டலத்துல அதாவது கோயம்புத்தூர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா குளுமையான பகுதி, மலை மேல கோயில கட்டியிருப்பான். ஏன்னா அங்க செவ்வாயின் கதிர்வீச்சு கீழே இறங்காது. அதனால அங்க நெல்லை மாவட்டத்துல ஒரே குளத்தாங்கரை கடற்கரையில கோயில் இருக்கும். அப்போ அங்க கோயிலை கட்டினது காரணம் அங்க வெப்பம் அதிகம். அப்போ எதை எதோட சேர்க்கணும்? இங்க உச்சம்னா இங்க நீச்சம், இங்க செவ்வாய் நீச்சம்னா இங்க உச்சம். ஏன் ஆப்போசிட்டா கொடுத்திருக்கான்? எதிர் காந்த துருவம் ஈர்க்கும், நெருப்பு நீரை ஈர்க்கும். இப்படி எதை எதோட சேர்க்கணும்? அப்ப செவ்வாய் தோஷம் உள்ளவனே செவ்வாய் தோசைன்னா ரெண்டும் பத்திக்கிட்டு எரியும். செவ்வாய் தோசத்தோட செவ்வாய் சேர்த்துரு அப்படின்னு. அப்போ 2 பேரும் கட்டிக்கலாம், ஆனா அதுக்கு தகுந்த உணவை 2 பேரும் ஒண்ணா எடுத்துக்க. அப்படின்னா செவ்வாய் தோசை இல்லாத ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா அவன் ஒரு உணவு இவன் ஒரு உணவு சமைக்க முடியாதுன்னு தோசத்தோட சேர்த்தாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இந்த உணவு இருவரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடட்டும் 2 பேரும். அப்போ உங்களுக்கு வாழை மரம் கொலை தள்ளின்னு சாயும். அந்த வாழை அறுத்தோம்னா அடுத்த தலைமுறை வந்துடும், அதுவும் அதே வாழை கொலையை தான் தள்ளும். அப்போ வாழையடி வாழை வம்சம். வாழை கண்ணு நானா என்
தாத்தா பாட்டி வாழை மரம், அவங்களுடைய வம்சம் நான். அதே தான் நான். இதுக்குதான் வாழையடி வாழை வம்சம். விதை அந்த வேர் இருக்கிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். வாழைக்கணை வெட்டிட்டு வச்சாலே வந்துடும், பாத்துருக்கீங்களா? அதான் நம்ம மனித இனம்ங்கிறது அப்படி கிடையாது. இந்த உலகம் அழியுமா அப்படின்னா உலகம் அழியாது, மனித இனங்கள் அழிஞ்சிரும். அது அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் போராடுறேன், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப செவ்வாய் தோஷத்துக்கு இதுதான் காரணம். அதே மாதிரி இந்த உடல் சத்து போகும். இப்ப நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்க, நம்ம மனுஷனுடைய மூளை நம்ம 2 மணி நேரத்துல செத்த உடனே எடுத்துடணும். இந்த மனுஷனுடைய மூளை கடைசி எப்படி செத்தாலும் சரி, வெட்டி கொண்டாலும் சரி, அப்படி கொண்டாலும் எப்படி செத்து போயிட்டாலும் இந்த உடல் சத்து போகும், செத்து போகாது. இந்த மூளை மட்டும் அவன் வாழ்க்கையில நடந்த இன்பமான நிகழ்வுகளை கடைசி 7 செகண்ட்ல தக்க வச்சுட்டு செத்துரும். அப்ப மூளை தான் அறிவுக்கு இயக்கம். இங்க இந்த அறிவு இல்லைன்னா எந்த செயல்பாடும் கிடையாது. அப்போ உடலை இயக்கக்கூடிய அறிவுங்கிற மூளை நல்லதை மட்டும் தக்க வச்சுட்டு சாகுது. சுடுகாட்டுல யார் இருக்கா? சிவபெருமான் இருக்காரு, சாம்பலை பூசிக்கிறாரு. பார்வதி, அதாவது காளி தேவி எங்க இருக்காங்க? சுடுகாட்டுல இருக்காங்க. ஹரிச்சந்திர மகாராஜா எங்க இருக்காரு? சுடுகாட்டுல. உண்மை, இந்த உடல் அழிந்தவன், இந்த நாடு பொய், நகரம் பொய், வீடு பொய், மனை பொய், மக்கள் பொய், அனைத்தும் போய் என்னிடம் விட்டு அனைத்தும் போய், இது ஒன்றே மெய். அனைத்து நபர்களுக்கும் ஒரே நிலை, ஒரே இடம், சமரசம். உண்மையை மட்டும் பேசும். இந்த உடலுக்கு தேவையான அனைத்தும், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் ஆசை, தேவை, மோகம், பதவி, பட்டம், புகழ், பேரு, எல்லாம், பணம், காசு எல்லாம். இந்த உடல் போயிடுச்சுன்னா இந்த உயிருக்கு எந்த தேவையும் கிடையாது. அந்த உயிர் உன் தேவைகளை பூர்த்தி செய்ய என்னைக்கு இருந்தாலும் நிரந்தரம் இல்லாத கேட்கிறான், கொடுத்துருவோன்னு கொடுப்பாங்க. அதை நீ அங்க கேட்கணும். எதுக்கு ஹரிச்சந்திர மகாராஜா அங்க வச்சிருக்காங்கன்னா, இந்த உடல் அழிந்தவன் எதையும் தேடுவதில்லை. அதனாலதான் நம்ம குலசாமிக்கு படையல் போட்டாலும் உருவம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்குவாங்க, அதாவது ருசி மனம். இறைவனுக்கு மலர்களால் சூடுவது எதுக்கு? அதனுடைய நறுமணம். நறுமணங்களால் அர்ச்சிப்பது எதுக்கு? நறுமணம். அதாவது வாசனை திரவியங்களால் இறைவனை பூஜிப்பது காரணம். அந்த வாசனையில் கண்ணுக்கு தெரியாத வாசனைங்கிற தெரிவித்து அவங்க எடுத்து நான் இருக்கேன்னு காட்டுவாங்க. நம் முன்னோர்கள் நான் இங்க இருக்கேன் அப்படி. காஞ்ச பூவை எதுக்கு சாமிக்கு போடக்கூடாது? அதுல வாசனை இருக்காது. இதுதான் கணக்கு. அதாவது ஒரு இடத்த எப்படி எல்லாம் செஞ்சா, அதெல்லாம் கண்மூடித்தனமா நீ போய் தேங்காயில விளக்கேத்து, மாங்காயில விளக்கேத்து, எண்ணெயில வேத்து, தலையில திரிய போடு, வா தாங்க முடியல. இந்த ஜோசியக்காரங்கிட்ட ஒரு பரிகாரம், அந்த ஜோசிய. இன்னைக்கு ஒருத்தர் வந்து காலையில, அப்ப நான் பண்ணாத பரிகாரமே இல்லை, என் பிள்ளை குறையா பிறந்திருக்குங்க, என்ன பண்றது? அப்போ நான் இத விஷயத்த சொல்லும் போது, அந்த அணுக்களை ஆக்டிவேட் பண்ணும் போது, நான் சொன்ன விஷயத்த அந்த 8 ஊர் மண்ணை மிதித்து கடல்ல குளிக்கிறவனுக்கு வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத நோய்க்கு, அதாவது வெளியவே சொல்ல முடியாத தீராத நோய்களையும் தீர்க்கும் விஷயம் நம்ம உடம்பு, நம்ம பூர்வீகத்துல கொட்டி கிடக்குது. அப்போ செவ்வாய் தோஷம் மட்டும் கிடையாது, ராகுகேது தோஷமா இருக்கட்டும், சனி தோஷமா இருக்கட்டும், உங்களுக்கு குருவினுடைய நீச்சமா இருக்கட்டும், செவ்வாய் உங்களுக்கு எந்த கிரகம் நீச்சமோ எது தோஷமோ அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு சரியான முறையில சரியா வழிகாட்டுனா. இப்ப நான் சொன்ன அந்த 8 வழி தெரிஞ்சிருச்சுன்னா எந்த ஜாதகக்காரங்களுக்கும் வேலை கிடையாது, எந்த பரிகாரம் பண்ற கோயில்கள்லயும் பரிகாரம் கிடையாது. அவன் வாழ்றத உழைக்கிறத போதுங்கிற சாப்பிட்ற அளவுக்கு பணம் இருக்கும். தேவையான விஷயத்துக்கு தேவையான அளவு பணம் இருக்கும்போது தேவையில்லாத செலவுகள் குறையும் போது உன் வாழ்க்கையில் நிம்மதி தானே. கண்டதை நம்பி கண்ட பரிகாரம் பண்ணுவது தன்னுடைய ஆசையே அழிவுக்கு காரணம். பேராசை பெருநஷ்டம். 3 நேரம் சாப்பாடு நமக்கு தேவை, உடுக்க உணி தேவை, இருக்க இடம் தேவை, அதுக்கு மேல ஒரு கார் தேவைம்பா, அதுக்கு மேல இன்னும் ஒரு பெருசா வீடு தேவைம்பா. தன்னுடைய ஆசைகள் அடங்குவதில்லை, அவன் உடல் அடங்கும் வரை. எப்படி? உடல் அடங்கும் வரை ஆசைகள் அடங்குவதில்லை. ஆசையை அடக்கியவன் உடல்களின் தேவையை ஏற்பதில்லை, அவனே சித்தர்கள். அப்படி ஆசையை துறந்தவன் சில பேர், சொற்ப நபர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் அற்ப நபர்கள், ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்னைக்கு அதனாலதான் அன்னைக்கே பாரதியார் சொல்லி போயிட்டா, இது மக்கள் அல்ல மாக்கள் அப்படி ஒரு பாடல்ல இருக்கும். அப்போ நம்ம மனிதனாய் சிந்தித்து அறிவை செயல்படுத்தும் போது எந்த தோஷமும், தோஷம் என்பதற்கு பொருள் வேறு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு பூர்வமா ஒரு பழமொழியின் உள்ளர்த்தத்தை தெரிந்து உன் ஜாதகத்தின் உள்ளடக்கத்தை புரிந்து கொள், வாழ்க்கை சிறப்பு.